ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டஃப்டு எக் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கோலங்க நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், விலாக்ஸ் போட்டிருக்கோம், கார்டனிங் வந்து இது போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இது இல்லாமல் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. 1-2 வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம், லென்த்தான வீடியோலையும் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலோட ஐடியில். வாங்க என்னென்ன பொருள் தேவைங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து முட்டைக்கோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீல வாக்கில் இந்த மாதிரி வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி கேப்சிகம் அளவுக்கு கட் பண்ணி இதோட வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆஃப் பாயில் மட்டும் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம இந்த காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, இந்த ஆயிலில் தான் வந்துட்டு வேகணும். அதனால் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் வந்து கூடுதல் அளவாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எடுத்துருக்க காய்கறிகள் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இது குக் ஆயிருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருங்க. பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அரை ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சப்பாத்திலே ஏற்கனவே வந்துட்டு உப்பு போட்டு தான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு அளவு கம்மியாகவே வந்துட்டு உப்பு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. நம்ம அடுத்தது சேர்க்க போகிற மயோனஸ்லேயே வந்துட்டு உப்பு இருக்கும், அதனால் வந்துட்டு கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் அந்த காய்கறிகள் வந்து நல்லா வந்துட்டு வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், திறந்து பார்ப்போம். கரெக்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுலேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்திருக்கும். ஏன்னா வந்து நம்ம காய்கறிகள் நல்லா மெலிசாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க இந்த காய்கறிகள் ஓவர் குக்கும் ஆகிடக்கூடாதுங்க. முக்கால்வாசி வெந்தால் போதும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாம் எப்போயும் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வந்து நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறக்கட்டில் கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை மாவு தூவி விட்டுருங்க. சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். நார்மலாக எப்போயும் சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்காங்க. இன்றைக்கி செய்கிற சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேயர் சப்பாத்தி, நம்ம புரோட்டாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி வந்து மெலிசாக வந்து தேய்ச்சிட்டு மாவை மேலே இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்டாக இந்த மாதிரி வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மாவில் வந்துட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல லேயராகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறோம். தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். 2 சைடு திருப்பி விட்டு நம்ம வந்து இந்த சப்பாத்தி வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதுனால நம்ம நார்மல் சப்பாத்தியோட இந்த சப்பாத்தி நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தியை நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இப்போ இதை பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்சிங் பவுலில் வந்துட்டு ஒரு 3 முட்டை அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 4 சப்பாத்திக்காண்டி அளவு வந்து சொல்லியிருக்கேங்க. நான் வந்து 3 முட்டை வந்துட்டு இதோட சேர்க்குறேன். நீங்கள் அளவு கூடுதலாக செஞ்சிங்கன்னா முட்டையோட அளவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதோட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தோசை தவாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் இந்த மாதிரி வந்து மேலே தடவி விட்டுருங்க. இப்போ முட்டை அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக மட்டும் இதில் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. சைடில் கொஞ்சம் கேப்பாக இருக்க இடத்துல இந்த இடத்துல கரண்டியில் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. நம்ம சப்பாத்தி என்ன சேஃப்க்கு இருக்கோ அந்த சேஃப்க்கு இதை வந்துட்டு கொஞ்சம் வந்து லென்த் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அடித்து எடுத்துருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் லைட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். மேலே கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. சைடில் உள்ள எக்ஸஸாக பீஸ் எல்லாம் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இது மேலே வந்துட்டு வச்சிடலாம். நம்ம ஊற்றிருக்கேன் இந்த முட்டை வந்துட்டு ஆஃப் பாயில் வெந்ததுக்கப்புறம் தாங்க வந்து மேலே சப்பாத்தியை வைக்கணும். இந்த மாதிரி சைடில் உள்ள பீஸ் எல்லாம் சப்பாத்தியோடு வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ 2 சைடு வந்து திருப்பி போட்டு நம்ம இந்த சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துடலாம். நம்ம முட்டை சேர்த்ததுலேருந்து இந்த சப்பாத்தி செஞ்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த முட்டை வந்துட்டு நல்லா கருகி போகாமல் வந்துட்டு நார்மலாக கோல்டன் கலர் நமக்கு வந்து இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு மயோனைஸ் வந்து எடுத்துருக்கேங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் மயோனைஸ் நிறைய போட்டால் பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய போடுறேன். உங்களுக்கு கம்மியாக போட்டால் பிடிக்குன்னா போதும், 1 ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டால் போதும். நல்லா இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருங்க அந்த சப்பாத்தி மேலே. நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக உள்ள டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம சேர்த்துருக்கேன் இந்த காய்கறிகளில் மசாலாலாம் கூட மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்கலைங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த சாஸ் வந்துட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட் உள்ளது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் அதை கூட வந்துட்டு இதோட வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறியில் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க. ரொம்ப வேணாம், சும்மா லைட்டாக வந்து வச்சிங்கன்னா வந்து போதும். இது ஃபுல்லாக வந்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு சாட் மசாலா லைட்டாக அந்த மாதிரி வந்து தூவி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா செய்யலாம், இல்லைனாட்டி கூட நீங்கள் அப்படியே வந்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ரோல் மாதிரி வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் வந்துட்டு இதை வந்து செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட அந்த ஷீட் இல்லைனாட்டி கூட பரவாயில்லைங்க. சும்மா நார்மலாக வந்துட்டு நம்ம A4 ஷீட்டில் லைட்டாக அந்த மாதிரி வந்து ஆயில் தடவிட்டிங்கன்னா அது பட்டர் ஷீட்டு மாதிரி நமக்கு வந்து இருக்கும். நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி கடையில் இந்த சீட்டை வந்து வச்சுட்டு இப்போ நம்ம ரோல் மாதிரி வச்சுட்டு அந்த மேலே வந்துட்டு அந்த சீட்டை வந்துட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃப்டு எக் சப்பாத்தி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லைங்க, இப்படியே வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் முட்டை சேர்க்காமல் காய்கறிகள் மட்டும் வச்சு செஞ்சால் வெஜ் ரோல் ரெடி ஆயிருங்க. அந்த மெத்தட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மீனராஜா வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க.